இயேசுவே எந்தன் நேசரே, உம்மை நம்பி வந்தேனே இப்போதே. இயேசுவே எந்தன் நேசரே, உம்மை நம்பி வந்தேனே இப்போதே. வேறே ஆதாரம் உலகில் எனக்கு இல்லையே. இயேசுவே எந்தன் நேசரே, உம்மை நம்பி வந்தேனே இப்போதே. உங்கள் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியில் பிபி ரைஸ் ஆகி கிளாட் இருந்துக்குது. அது கிளாட் பஸ்ட் ஆகி நர்வ்ஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகி மரணத்திற்கும் இவருக்கும் இருந்த இடைவெளி 10 நிமிஷம் விட்டு அவ்வளோதான், இன்னும் 99% அவர் போய்க்க சான்ஸே இல்லை. இவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்களும் அற்புதங்களை பெறுவது நிச்சயம். என் பேர் ஜான் சேகரன், என் மனைவி பேர் வசந்தி கிருஷ்ணா, என் மக பேர் ஜூலியட் ஜெசிந்தான்னு, என் மகன் பேர் ஜோயல் விக்டர். ஸோ 2008 நான் வண்டியில் போயிருக்கும் போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இன்னர் ரிங் ரோடில் பெங்களூரில். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஒன்றும் ஆகலன்ட்டு நான் நல்லபடியாக இருக்கிறேன்னு தான் ஏஞ்சி வந்துட்டேன். பட் அது ஆகி 6 months ஆனப்புறமா எனக்கு தெரிஞ்சு என் தலையில் கிளாட் ஆகிருக்குதுன்னு. அது 6 months ஆனப்புறமா தலைவலி வர ஆரம்பிச்சிச்சு, அடிக்கடி வரும். நான் கேஷுவலாக விட்டுட்டேன், என்ன வந்து தெரியாதுன்னு. ஸோ நம்ம ஒரு 3rd floor வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனப்போ அது மேலே ஏறி இறங்கும்போது பிபி ரைஸ் ஆகி கிளாட் இருந்துக்குது. அது கிளாட் பஸ்ட் ஆகி நர்வ்ஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகி ஸோ நான் சடனாக டாய்லெட்டில் கொலாப்ஸ் ஆகிட்டேன். அந்த நேரத்தில் நான் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க சிடிஐ ஸ்கேன் பண்ண அப்புறமா இந்த மாதிரி பிரெயின் ஹேமரேஜ் ஆகிருக்குது, ஏன்னா ஏற்கனவே கிளாட் இருக்கிறதுனால. ஸோ அந்த நேரத்தில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். இந்தப்போ ஆப்ரேஷன் பண்ணுற சமயத்தில் அந்த ஒரு நரம்பு சின்ன நரம்பு ஒன்று கிடைக்கலாம் டாக்டர் சொன்னார். அந்த நரம்பு கடிச்சா தான் நாங்கள் காப்பாற்ற முடியும், இல்லைனா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறமா உயிர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் விட்டு அவ்வளோதான், இன்னும் 99% அவர் போய்க்க சான்ஸே இல்லை, நரம்பே கிடைக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ தேடுறோம்னாங்கோ கிடைக்க மாட்டேங்குது, உங்கள் ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிடுங்கன்ட்டு எங்கள் மச்சன்கிட்ட சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் எங்கள் டேட்டா சொல்கிறதில்ல அவர் சொல்கிறப்ப கேட்டப்போ நமக்கு ரொம்ப துக்கமாகிடுச்சு. எல்லோரும் உட்காந்து அழுதோம். நான் எங்களுக்கு ஜீசஸ் கால்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அவருக்கு இவர் டிவி கிளப் மெம்பராக இருக்கு, நாங்கள் அடிக்கடி ஜீசஸ் கால்ஸ்லாம் பார்ப்போம். அப்போது ஜெபம் பண்ணி இந்த மாதிரி அழுது நாங்கள் ஜெபிச்சாங்க. அவங்க என்ன ப்ராப்ளம் கேட்டாங்க, சொன்னோம் இந்த மாதிரி இது பிரெயின் ஹேமரேஜ் நரம்பு கிடைக்காமல் இருக்குது சிஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோன்ட்டு. நைட்டு 2 மணி இருக்கும், அவங்க அந்த நைட்டில் ஜெபம் பண்ணாங்க. சிஸ்டர் கவலைப்படாது, கண்டிப்பாக நரம்பு கிடைக்கும், பிரதருக்கு நல்லபடியாக ஆகிட்டு வருவார்னு ஜெபம் பண்ணாங்க. ஜெபிச்சு ஒரு 1/2 hourக்குள்ளே டாக்டர் வந்து சொல்ல நரம்பு கடிச்சிச்சுமா, நரம்பு கடிச்சோன்னு நான் சக்ஸஸ் ஆப்ரேஷன் ஆச்சு. ஆப்ரேஷன் ஆனால் கூட நான் எங்கள் கை கோமா ஸ்டேஜில் போவாங்க. மெமரி பவர் எதுவும் இருக்காது, பேச மாட்டார், கை கால் ஊனமாயிடும், அவர் பெட் ரெஸ்ட்டாக இருக்கணும் அன்னு சொன்னார். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகும், மார்னிங் 6 hours தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அவர் மார்னிங் வந்து டாக்டர் செக் பண்ணார், அவங்க நேம் எல்லாம் கேட்டு பிளட் குரூப்லாம் கேட்டார். எல்லாம் கரெக்டாக சொன்ன பிறகு அந்த டாக்டருக்கு ஆச்சரியம் ஆகிடுச்சு, எப்படி சான்ஸே இல்லை என்னன்னு கேட்டார். அதான் கடவுள் ஜீசஸ் கால்ஸ் ஃபோன் பண்ணி தான் கடவுள் தான் எனக்கு மிராக்கிள் பண்ணார். இன்றைக்கி அற்புதமாக நான் உங்களுக்கு சாட்சி கொடுக்குறவள கடவுள் என்ன பலத்தை கொடுத்துருக்கிறாரு, உற்சாகத்தை கொடுத்துக்கிறாரு. இன்றைக்கி நான் 8 லாங்குவேஜ் 8 மொழியில் பேச முடியும், 8 மொழியில் நான் கடவுளோட நாமத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் சாட்சி கொடுக்குறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து முதலாவதாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, 2வதாங்க ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் வாரியர்ஸும், அப்புறமா ப்ரேயர் டவர்ஸு. இன்றைக்கி நான் டிவி கிளப் மெம்பர் அனுப்ப என் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் செஞ்சுருக்காரு. இன்றைக்கி நான் சொல்கிறது என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஜீசஸ் கால் டவர்ஸை கொடுத்துருக்காரு நம்மளுக்காக. அது மூலியமாக நீங்களும் அந்த நம்பிக்கையோடு வாழணும். அவர்கிட்ட உங்கள் குறையெல்லாம் சொன்னால் அவங்க தீர்த்து வைக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம முக்கியமாக நம்ம வாழ்ந்துக்கிறோன்னா இதுக்கு இன்றைக்கி அந்த காரணம் வந்து ஜீசஸ் கால்ஸ் டவர் தான். இப்பொழுதும் அலகாபாத்தில் நடைபெற்ற இயேசு அழைக்கிறார் கூட்டம் ஒன்றில் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்கென வழங்குகிறோம். பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள்.
Today our Lord says, I will bless each and every home that is represented here. இன்றைக்கும் இந்த இடத்திலே ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கும் பிரதிநிதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று நம்முடைய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Today you may have come alone without your family members. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் குடும்பத்தினர் யாரும் உங்களோடு வராமல் நீங்கள் தனி நபராக இங்கே வந்திருக்கலாம். But then for the sake of you, the Lord is going to bless your whole family. ஆனாலும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்களுடைய முழு குடும்பத்தையுமே ஆசீர்வதிக்க போகிறார். The Bible says in Proverbs 14:11, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, the tent of the righteous will flourish. நீதிமான்களுடைய கூடாரமோ செழிக்கும். For our home to be blessed and for God to come and bless our home, நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் வந்து நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் the only thing we have to do is to call upon the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒரே காரியத்தை தான் நாம் செய்ய வேண்டும். The Bible says in Psalm 127:1, 127ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, unless the Lord builds the house, they labor in vain who built it. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. Our Lord himself comes and blesses our home. நம்முடைய கர்த்தர் தாமே வந்து நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். As we call upon him, நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது, as we depend upon him, நாம் அவரையே சார்ந்து இருக்கும்போது, for him to do everything in our family life, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவரே செய்யும்படி விட்டு கொடுக்கும் போது, he comes and builds a home. அவரே வந்து நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். He never sleeps, he neither sleeps nor slumber. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. All the 24 hours he keeps his eye upon us. ஒரு நாளில் 24 மணி நேரமும் நம் மீது கண் வைத்திருக்கிறார். Our Lord is our keeper. நம்முடைய கர்த்தரே நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். Our Lord is our shade at our right hand. நம்முடைய கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறார். For 24 hours he keeps on blessing us. 24 மணி நேரமும் அவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். That's why we have established prayer towers all over the world. இதற்காகவே தான் உலகம் முழுவதும் ஜெப கோபுரங்களை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். For the lives of the people to be built. மக்களுடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாக. When they come to the prayer tower, அவர்கள் ஜெப கோபுரங்களுக்கு வரும்போதெல்லாம் the Lord who never sleeps gives them a miracle for 24 hours. ஒருபோதும் உறங்காதவராய் காக்கும் கர்த்தர் 24 மணி நேரத்திற்கும் அவர்களுக்கு தேவையான அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். Is this possible with a man? ஒரு மனுஷ சக்தியால் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம்தானா? We, the family of the Dinakarans, can never do that. தினகரன் குடும்பத்தினராகி எங்களால் இதை ஒரு நாளும் செய்திருக்கவே முடியாது. It is the Lord who did it. இதையெல்லாம் செய்து முடித்தவர் கர்த்தரே. Shall we all give glory to the Lord? கர்த்தருக்கு நாம் அனைவரும் மகிமை செலுத்துவோமா? Shall we all give a big hand clap to the Lord? நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Because of these prayer towers, millions of people are blessed. இந்த ஜெப கோபுரங்களின் நிமித்தம் கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். We are calling upon the Lord, that is it. நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், அவ்வளவுதான். The Lord is the one who does miracle. அற்புதங்களை செய்கிறவர் கர்த்தராகவே இருக்கிறார். He expects us to call him, that's all. நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று தான் அவர் எதிர்பார்க்கிறார், அவ்வளவுதான். That is why Jesus calls ministry is still here. ஆகவேதான் இயேசு அழைக்கிறார், ஊழியம் இன்னும் பூமியில் தழைத்தோங்கிக் கொண்டே இருக்கிறது. To call upon the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியாகவே. The Bible says the name of the Lord is a strong tower. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் என்று வேதம் சொல்லுகிறது. The righteous run into it and they are safe. நீதிமான்கள் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார்கள். Dear friends, when our little daughter, Sweetie, when she was very young, she would all the time call me, Mommy, Mommy, Mommy for everything. அன்பு நண்பர்களே, எங்களுடைய குட்டி மகள் ஸ்வீட்டி
சிறு குழந்தையாய் இருந்த பொழுது எதற்கெடுத்தாலும் எப்பொழுதும் அம்மா 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 என்றே கூப்பிட்டுக் கொண்டிருப்பார். From the time she would get up from her sleep, she will call mommy, mommy, mommy. காலையிலே படுக்கையிலிருந்து தூங்கி எழுந்ததிலிருந்து நாள் முழுவதும் எல்லாவற்றுக்கும் அம்மா 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 என்று கூப்பிட்டுக் கொண்டே இருப்பாள். As soon as she gets up, she wants me to brush her teeth. அவள் எழுந்த உடனே நான் தான் அவளுக்கு பல் துலக்கி விட வேண்டும் என்று கேட்பாள். Then she wants me to bathe her and dress her up. அதற்கு பின்பு நான் அவளை குளிப்பாட்டி அவளுக்கு துணி உடுத்துவிக்க வேண்டும். Then he will call me to do all her homework also. அதுக்கப்புறமும் அவளுடைய வீட்டு பாடத்தையும் நான் தான் செய்ய வேண்டும் என்று என்னை கூப்பிடுவாள். And after coming from her school, again she will call me mommy. பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய பின்பும் கூட உடனே மீண்டும் அம்மான்னு கூப்பிடுவாள். Sometimes I will be fed up. சில நேரங்களில் எனக்கே சலித்து போய்விடும். But then she knows the tactic. ஆனாலும் அவளுக்கு எல்லா தந்திரமும் நன்றாகவே தெரியும். She'll call me mommy ma. அவ ரொம்ப நைஸா என்ன மம்மிமான்னு கூப்பிடுவா. Mommy ma, will you come here now? மம்மிமா இப்பவே நீங்க இங்க வருவீங்களா அப்படின்னு சத்தமா கூப்பிடுவா. But then I cannot say no to her. ஆனாலும் அவள் கூப்பிடுகிற குரலுக்கு என்னால் மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. I'll go running to her ஓடி அவளை நோக்கி நான் அவளிடத்தில் போய் சேருவேன். and ask her, sweetie ma, what do you want? ஸ்வீட்டிமா உனக்கு என்னமா வேணும்னு அவகிட்ட அன்பாக கேட்பேன். That is the heart of our loving God also. அன்பு நிறைந்த நம்முடைய தேவனுடைய இருதயமும் கூட இப்படித்தான் The இருக்கிறது. Bible says in Isaiah 58 and 9, ஏசாயா 58ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, you shall call me and I will answer you, நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். and you will cry and the Lord will say, here I am. நீ சத்தமிடுவாய் இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். When we cry out to the Lord, கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது He cannot say no to us. அவரால் நமக்கு இல்லை என்று மறுப்பு தெரிவிக்க He முடியாது. will come running to us அவர் நம்மை நோக்கி ஓடோடி வர ஆரம்பித்து விடுவார். and say, my darling son, my darling daughter, I am here for you. என் கண்மணி மகனே என் கண்மணி செல்ல மகளே நான் உனக்காக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். When we expect God to do that, He will gladly come and help us. தேவன் நமக்காக இதை செய்யும்படி நாம் எதிர்பார்க்கும் பொழுது சந்தோஷமாய் அவர் வந்து நமக்காக இதை செய்து முடிப்பார். When we ourselves try to do something, நாமவே சில காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது we can get only small things. நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் கிடைக்கிறதா இருக்கும். Once a little boy, when he went to a store, ஒரு முறை ஒரு குட்டி பையன் ஒரு கடைக்கு போன போது the shop owner, he was a very kind man, அந்த கடைக்காரர் மிகவும் இரக்க சுபாவம் உள்ளவர். and he passed on a big jar of chocolate to him. அந்த கடைக்காரர் ஒரு பெரிய மிட்டாய் ஜாரை அவனிடத்தில் கொடுத்தார். And he invited this little boy to help himself to take a handful of chocolate. அந்த குட்டி பையன் தானே கை நிறைய தனக்கு சாக்லேட் வேண்டியபடி எடுத்துக்கொள்ளும்படி அவனை கூப்பிட்டார். Just a handful of chocolates. ஒரு கை நிறைய மிட்டாய்களை அவனே எடுத்துக்கொள்ளும்படி கூப்பிட்டார். But then this little boy held back. ஆனால் அந்த குட்டி பையனோ பின்வாங்கினான். The shopkeeper wondered, அந்த கடைக்காரருக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது. and he himself pulled a handful of chocolates from that jar and gave it to that little boy. அதற்கு பின்பு அந்த மிட்டாய் ஜாடிக்குள் அந்த கடைக்காரர் தானே கைவிட்டு கை நிறைய மிட்டாய் எடுத்து அவனுடைய கரத்திலே கொடுத்தார். Then the little boy was so happy. அப்பொழுது அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. When the little boy came out of the shop, the mother asked, அந்த குட்டி பையன் கடையை விட்டு வெளியே வந்த பின்பு அவனுடைய தாயார் கேட்டார்கள், my son, why did you do that? என் மகனே நீ ஏன்பா இப்படி செஞ்ச? Why didn't you take that chocolates by your own hand? நீயே எடுத்துக்கொள்ளும்படி கடைக்காரர் சொன்ன பொழுது ஏன் நீயே உன் கையை விட்டு அதை எடுக்கவில்லை? The little boy said, அந்த குட்டி பையன் சொன்னான், Mommy, the hand of the shopkeeper is much more bigger than my hand. அம்மா அந்த கடைக்காரருடைய கை என் கையை விட ரொம்பவே பெருசுமா. It is much more bigger. அது என்னுடைய கையை காட்டிலும் மகா பெரியது. Dear friends, our loving
Father's hand also is like that. அன்பு நண்பர்களே, நம்முடைய அன்பு நேச தகப்பனுடைய கரமும் அப்படிப்பட்டதே. When he gives us, he pours out his blessings upon us. அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது தம்முடைய பேராசீர்வாதங்களை அப்படியே நம் மீது கொட்டி தீர்த்து விடுவார். We will do the working. நாமோ வேலை செய்து கொண்டிருப்போம். But then the Lord blesses the work of our hands. ஆகிலும் கர்த்தரோ நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். As the Bible says in Psalm 23 and 5. 23ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்திலே பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடியே, When we allow God to bless us, everything in our house should have to overflow. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் அனுமதிக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாமே நிச்சயமாகவே நிரம்பி வழியத்தான் செய்யும். That's why Psalmist says in Psalm 92 and 10. ஆகவேதான் 92ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், Lord, you have exalted my horn like the horn of a wild ox. கர்த்தாவே, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீ உயர்த்துகிறீர். Fine oils have been poured upon me. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். Fine oils have been poured upon me. புது எண்ணெய் என் மீது வார்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. This is the experience we will have when we depend upon the Lord. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய அனுபவம் இதுவாகவே தான் இருக்கும். Once when we visited my house, when we visited our father, ஒரு முறை நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு போய் எங்களுடைய அப்பாவை பார்த்தபோது, after I got married, I visited my father after a long time. எனக்கு திருமணமான பின்பு நீண்ட ஆண்டுகள் கழித்து தான் என்னுடைய தகப்பனாரை சந்திக்கும்படி நான் போயிருந்தேன். He was so happy to see us as a family. குடும்பமாய் எங்களை பார்ப்பதிலே என்னுடைய தகப்பனார் மிகவும் சந்தோஷமாயிருந்தார். And we were talking and we were having joy in the family. குடும்பத்திலே நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ந்து கொண்டிருந்தோம். We were conversing about so many things. பல காரியங்களை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். But then suddenly I found my daughter Sharon, when she was so small, missing. அப்புறம் திடீரென்று பார்த்தால் எங்களுடைய குட்டி மகள் ஷாரன் அந்த இடத்திலே காணவில்லை என்பதை நான் கண்டுபிடித்தேன். I thought I lost her. அவ்வளவுதான், என் மகளை தொலைத்து விட்டேன் என்று கூட நினைத்தேன். I was looking for her, going to all the rooms in the house. வீட்டில் இருந்த ஒவ்வொரு அறையாக உள்ளே போய் எல்லா அறைகளிலேயும் அவளை தேடி திரிந்தேன். Then I went outside the house and I was looking for her. அதற்கு பின்பு வீட்டை விட்டு வெளியே வந்து ஷாரனை தேடினேன். And finally in the garden, our little daughter, she was only 2 years old. கடைசியாக தோட்டத்திலே பார்த்தால் என்னுடைய குட்டி மகள் 2 வயதே நிரம்பியவள். She was standing under a tap. ஒரு குழாயின் கீழே நின்று கொண்டிருந்தாள். And the water was flowing from her head. அந்த குழாயிலிருந்து தண்ணீர் அவள் தலையிலே பாய்ந்து கொட்டி கொண்டிருந்தது. And as soon as she saw me, என்னை பார்த்த உடனே she was jumping up and down, அவள் மேலும் கீழுமாய் துள்ளி குதித்தாள், saying, I am so happy, I am so happy. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு என்று சந்தோஷப்பட்டாள். She was dancing, standing under the water. அந்த தண்ணீருக்கு கீழே நின்று ஒரே ஆட்டம் போட்டு கொண்டிருந்தாள். Dear friends, அன்பான நண்பர்களே, this is the experience we have when the Lord blesses us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது இதே அனுபவத்தை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். We'll be dancing over the blessings of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல் நினைத்து நினைத்து நாம் ஆட்டம் போட்டு மகிழுவோம். In 1 Peter 1:8 the Bible says, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, when we love him and when we believe in him, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அவரை விசுவாசிக்கும் போது he fills us with inexpressible joy, வார்த்தையால் சொல்ல முடியாத ஆனந்த சந்தோஷத்தால் அவர் நம்மை நிரப்பி விடுகிறார். with glorious joy, மகிமையால் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியினால் நம்மை ஆட்கொள்ளுகிறார். just for the sake of the love we have for the Lord. கர்த்தர் மீது நமக்கு இருக்கும் வெறும் அன்பு நிமித்தமே இத்தனை ஆசீர்வாதம் தருகிறார். Today the hand of God will come upon you. இன்றைக்கும் தேவனுடைய திருக்கரம் உங்கள் மீது வந்து அமரும். Shall we all close our eyes and invite the presence of God? நம் அனைவரும் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை நம் நடுவிலே வரவேற்போமாக. This is the time to receive him in your heart. அவரை உங்கள் இருதயத்திற்குள்ளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இதுவே ஆகும். In my meetings, the Lord would pour his
Holy Spirit upon the young people. என்னுடைய கூட்டங்களிலெல்லாம் வாலிபர்கள் மீது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் ஊற்றுகிறது உண்டு. The family members, குடும்பத்தினர் ஒவ்வொருவர் மீதும் whether they ask or not, they will be filled by the Holy Spirit. அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். Even today the Lord will honor your faith. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். And he will come into your heart. அவரே உங்கள் இருதயத்துக்குள்ளாக வருவார். You have come here with a purpose. ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே நீங்கள் இன்று வந்திருக்கிறீர்கள். For God to touch you. தேவன் உங்களை தொடும்படியாகவே. Shall we all cry out? நாம் அனைவரும் அவரை நோக்கி கதறி அழுவோமாக. Shall we all call out to him? நாம் அனைவரும் அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. And say, Lord, come Lord. வாரும் கர்த்தாவே என்று சொல்லுவோமாக. I welcome you, Lord. நான் உம்மை வரவேற்கிறேன் ஆண்டவரே. Lord, I gladly welcome you into my heart. கர்த்தாவே மிகவும் சந்தோஷத்தோடு என் இருதயத்துக்குள் நான் உம்மை வரவேற்கிறேன். As Martha invited, மார்த்தாள் உம்மை வரவேற்றது போலவே, as Peter invited, பேதுரு உம்மை வருந்தி அழைத்தது போல, say, Lord, you are welcome. கர்த்தாவே நீர் வரவேற்கப்படுகிறீர் என்று சொல்லுங்கள். You are welcome to come and live with me. நீர் வந்து என்னோடு கூட வாசம் பண்ணும்படி உம்மை நான் வரவேற்கிறேன். Shall we all look up to God? நாம் எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். And cry out. அவரை நோக்கி கதறி This கூப்பிடுவோம். is the time, dear friend. அன்பு நண்பர்களே, இதுவே அதற்கான நேரமாகும். Never be ashamed of your friends who are sitting nearby. அருகில் உங்கள் நண்பர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அதை குறித்து ஒருபோது வெட்கப்பட வேண்டாம். They cannot help you. அவர்களால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. You just cry out to God. நீங்கள் தேவனை நோக்கி கதறி கூப்பிடுங்கள். This is the time to get filled by the power of God. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவதற்கான நேரம் இதுவே ஆகும். Thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி Thank you, சொல்கிறோம். Lord. உமக்கு நன்றி கர்த்தாவே. For your sake, உங்கள் நிமித்தமாகத்தான் your family life will be built. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படக்கூடியதா இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. You are not an ordinary person. அப்படி ஒன்று நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. Hallelujah. ஹalleluya. You are God's children. நீங்கள் இறைவனின் பிள்ளைகள். You belong to God. நீங்கள் இறைவனுக்கு The சொந்தமானவர்கள். Lord is coming into your heart. இன்று தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ளே வருகிறார். Shall we all lift up our voice? நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுவோம். Lift up our hand. நம்முடைய கரங்களை உயர்த்திக் கொள்வோம். Lift up our eyes. நம்முடைய கண்களையும் ஏறெடுப்போம். And cry out to God. உரத்த சத்தத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுவோம். Saying, Lord, you are my helper. கர்த்தாவே நீரே எனக்கு சகாயர் என்று சொல்லுவோம். You are my comforter. நீரே என் தேற்றரவாளனாய் இருக்கிறீர். You are my everything, Lord. எனக்கு எல்லாமே நீர்தான் ஆண்டவரே. Come into my heart. என் இருதயத்துக்குள்ளே வருவீராக. Come into my heart. என் இருதயத்துக்குள்ளே வந்துவிடும். And fill me with your joy. உம்முடைய சந்தோஷத்தால் என்னை நிரப்பிவிடும். The joy of the Lord is filling your hearts right now. கர்த்தருடைய சந்தோஷம் இப்பொழுது உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Come on, rejoice. சந்தோஷப்பட்டு மகிழுங்கள். And say, thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். He is entering into your heart right now. அவரே இப்பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளே வருகிறார். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. If you want to clap and rejoice, please do that. கைகளை தட்டி மகிழ்ந்து களிகூர வேண்டுமானால் தயவு செய்து விடுதலையோடு அப்படி செய்யுங்கள். Let us rejoice over the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களின் நிமித்தம் மகிழ்ந்து களிகூருவோமாக. Where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Today is the day of your blessing. இந்த நாள் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நாளாகும். Come on, rejoice. ஆகுங்கள் மகிழ்ந்து களிகூருங்கள். Rejoice. களிகூர்ந்து மகிழுங்கள். And receive the power of God. தேவனுடைய வல்லமையை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power of God. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. The Lord is coming into the hearts of young people right now. வாலிப இருதயங்களுக்குள்ளாக இப்பொழுதே கர்த்தர் வருகிறார். Get filled by the power of God. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவீர்களாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Fill them, O Lord. கர்த்தாவே அவர்களை நிரப்புவீராக. They should not lack in any good thing, Master. வாழ்விலே எந்த ஒரு நன்மையிலும் இவர்கள் குறைவிடவே கூடாது ஆண்டவரே. Bless them, Lord. இவர்களை ஆசீர்வதியும் ஐயா. Bless them, Lord. இன்றே இவர்களை ஆசீர்வதியும். And lift them up to great heights. மகா உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உயர்த்தி ஆசீர்வதியும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.